ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிக்கு ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். டெய்லி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நார்மலான தண்ணி கொடுக்கறதுனால செடியோட வளர்ச்சி வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் மண்ணோட வளமெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நான் கொடுக்குற மாதிரி டெய்லி ஒரு ஸ்பெஷலான உரம் உங்கள் செடிக்கும் கொடுங்க. சூப்பராக உங்கள் செடியும் வளரும். நம்ம சேனலில் பாருங்கள், டெய்லி ஒரு உரம் கொடுத்துட்டு இருக்கேன். என்னென்ன உரங்கள் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதே மாதிரியே செடிக்கு கொடுங்க. செடி சூப்பராக வளரும். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். கருவேப்பிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து காஞ்சி போயிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால வெயிலுக்கு வந்து செடிகள் வந்து கருகி போகாமல் இருக்கும். நுனி கருகிற ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வரவே வராது. நுனி கருகல் ப்ராப்ளம்லாம் சரியாகி அங்கேருந்து புது புது தளிர்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய மொட்டுக்கள் வரும். இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து செடிக்கு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செடிக்கு கொடுங்க. செடி சூப்பராக வளரும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து நான் தண்ணியில் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், தண்ணியில் அலசி எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு இந்த வாளி ஃபுல்லாக நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். மொத்தம் 2 லிட்டர் தண்ணிக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். செடியில் ஊற்றுறப்ப செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க, அவ்வளோக்குள்ளே அழகாக வளரும். நிறைய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய பூக்கள் வரும். நிறைய காய்கள் வரும். காய்கள்லாம் நல்லா பெருசாக இருக்கும். பாருங்கள், நம்ம தக்காளி ஒன்று பழுக்க போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் பழுத்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் பழுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. நம்ம புதினா செடி பாருங்கள், நல்ல பசுமையாக இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும், எல்லா இலைகளுமே பெருசாக இருக்குது. நம்ம நல்ல ஒரு உரம் கொடுக்குறப்ப தான் செடி சூப்பராக வளரும். நம்ம நார்மலாக வந்து வெறும் தண்ணி கொடுக்குறதுனால செடியோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்காது. இந்த வெயில் வந்து தாங்கவே மாட்டேங்குது. செடியெலாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து செடியை நீங்கள் நிழலில் வைங்க. காலை வெயில் மட்டும்தான் படணும். அப்போ தான் செடி சூப்பராக வளரும். மதியம் வெயில் படுற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இலைகள் எல்லாம் கருக ஆரம்பிச்சிடுது. அப்படியே கருகுனா கூட நம்ம இந்த தண்ணி கொடுக்குறப்ப அந்த கருகின இலைகள் எல்லாம் கொட்டிட்டு நமக்கு புதுசாக மறுபடியும் தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அவ்வளோக்குள்ளே இது ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் செடிக்கு கொடுங்க. சூப்பராக வளரும். பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாக தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், வெத்தலை செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னுட்டு. வெத்தலை செடிக்கு வந்து அதிகமாக வெயில் கொடுக்கக்கூடாது. காலை வெயில் மட்டும்தான் இருக்கணும். அது மாதிரி இடத்துல வைங்க. அப்போ தான் செடி சூப்பராக வளரும். இது வந்து அழகு செடி. இதில் கூட ஒரு வெத்தலை செடி நான் வச்சுருக்கேன். இப்போ தான் குட்டியாக தளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து மல்லிகைப்பூ கட்டிங் வச்சேன். சூப்பராக வந்துருச்சு. இப்போ நிறைய மொட்டுக்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. புதினா செடி கூட சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ தான் கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் வேகமாக வளர்ந்துருச்சு. இந்த ஒரே ஒரு பாட்டில் பாருங்கள் இவ்வளோ செடி இருக்குன்னுட்டு. எல்லா செடியுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு பாட்டில் 4-5 செடி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மண்ணோட வளம் வந்து நல்லா இருந்ததுன்னா செடி சூப்பராக வளரும். இதுலேயும் பாருங்கள், ஒரு தக்காளி நல்லா பழுத்துருச்சு. இன்னும் 2 நல்லா பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குன்னுட்டு. இதுக்கும் நம்ம இதே ஃபெர்டிலைசர் கொடுத்துடலாம். இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய செடிகள் இருக்குது. இதில் புதினா செடியும் அப்புறம் இந்த கொய்யாக்காய் இருக்குல்ல பார்த்தீங்களா, கொய்யாப்பழம், அதோட சீட்ஸ்லாம் போட்டிருந்தோம். அதுவும் வளர்ந்துருக்கு. இதை வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம வேறு பாட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், ரோஸ் செடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மேலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ.